தலித்துகளால் தான் பிரச்சனை. கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை. கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை. கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை. பன்ருட்டியில் விசிக வேட்பாளர் சர்ச்சையாக பேசியிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகள் தான் பிரச்சனை என தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விசிக வேட்பாளர் சர்ச்சை பேசியிருக்கிறார். விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் சர்ச்சையாக பேசும் வீடியோ வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சில நாட்களில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலில் கட்சிகளின் பிரச்சாரமானது சூடுபிடித்திருக்கிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பன்ருட்டி வேட்பாளர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை என சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நாகமுத்து விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து. பன்ருட்டியில் விசிக வேட்பாளர் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரம் ராஜலட்சுமி, தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வேட்பாளராக திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்துல பேசிக் கொண்டிருந்த அப்போது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பல இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு தலித் மக்களால் தான் பிரச்சனை என்று பேசியிருந்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி என்பது கடந்த முறை திமுக கூட்டணியில தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில பொது தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்கன்னா போட்டியிடுகிறது. குறிப்பாக பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிதான் வருகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தலித்துக்களினுடைய வாக்குகள் இல்லாமலும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளே போதும் என்றும் பேசியிருந்தார். குறிப்பாக பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குகள் தேவையில்லை என்றும் இவர் ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தார். அதையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்தில் நடைபெற்ற கூட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை என்று வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் பேசியிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையும் திமுகவினரிடையும் சலசலப்பையும் ஒரு பதற்றமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி.